அம்பேத்கரையும் பெரியாரையும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக சீமான் வேறுபடுத்தி பேசுவதை ஏற்க முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் மீது பெரியாருக்கு மதிப்பு இருந்தது, பெரியாரின் மீது அம்பேத்கர் அவர்களுக்கு மதிப்பு இருந்தது. அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக வேறுபடுத்தி பேசுவது, அவர்களுக்கு இடையிலே ஒரு இடைவெளியை உருவாக்க முயற்சிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் குரலும் சீமானின் குரலும் ஒன்றாக இருப்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். அண்ணாமலை சமூக நீதியின் தொட்டிலில் வளர்ந்தவர் அல்ல, அவர் சனாதனத்தின் பாசறையில் வளர்ந்தவர். சனாதன சக்திகளுக்கு பெரியார் அநாகரிகமாகத்தான் தெரிவார், அருவருப்பாகத்தான் தெரிவார். எனவே அண்ணாமலை சீமானை ஆதரிக்கிறார் என்றால் சீமான் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை சீமான் தவிர்க்க வேண்டும் என்றும் திருமாவளவன் அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மலை கிராமத்தில் பாம்பு கடித்த நபரை அவசரமாக டோலி கட்டி தூக்கிச் சென்ற காட்சிதான் இது. உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகம் வனச்சரகத்திற்குட்பட்ட குளிப்பட்டி, குருமலை, மாவடப்பு உள்ளிட்ட மலை கிராமங்களில் 6000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு சாலை வசதி செய்து தரக் கோரி பல ஆண்டுகளாக மக்கள் போராடி வந்த நிலையில் கடந்த ஆண்டு அதற்காக 49 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் வனத்துறை தடையாக இருந்ததால் தற்போது வரை சாலை அமைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குருமலை கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரை பாம்பு கடித்துள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவரை கிராம மக்கள் டோலியில் தூக்கிச் சென்றனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை இதுபோன்று கரடுமுரடான பாதையின் வழியாக சிரமத்துடன் தூக்கிச் செல்வதாக மலை கிராம மக்கள் கூறுகின்றனர். போதிய சாலை வசதிகள் இல்லாததால் உயிர் சேதமும் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டில் 125 சவரன் நகை, 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மங்கைமடம் கிராமத்தில் வசித்து வரும் செல்வேந்திரன் என்பவர் சேத்தியதோப்பு MRK கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பணியாற்றி வருகிறார். இவர் தனது மகளின் பிரசவத்திற்காக கடந்த திங்கட்கிழமை மயிலாடுதுறை மருத்துவமனைக்கு குடும்பத்துடன் சென்றிருந்தார். 3 நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்தபோது அறைகளில் இருந்த பீரோ மற்றும் சூட்கேஸ் உடைக்கப்பட்டு 125 சவரன் நகைகள், 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடு போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். கேஷ் ஒரு 80,000, சிங்கப்பூர் ஒரு 600 சிங்கப்பூர் டாலர் எல்லாம் எங்கள் ஊரில் எல்லாமே எடுத்து போயிட்டாங்க. மதில் வழியாக ஏறி வச்சு பின்பக்கம் போய் பின்பக்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. செல்வேந்திரன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடந்த வாரம் இதே பகுதியில் உள்ள ATM-ஐ உடைத்து 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதை தொடர்ந்து மேலும் ஒரு கொள்ளை நடைபெற்றுள்ளது.